அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குர்ஆன் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தொடர்புள்ள ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் பல தொடர்புகள் இருக்கும், பல கனெக்ஷன்ஸ், பல உறவுகள் இருக்கும். ஆனால் எத்தகைய உறவுகள் தொடர்புகள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் விட முதன்மையான இடத்துல நாங்கள் வைக்க வேண்டியது திருக்குர்ஆனை தான். ஏண்டா அது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக, நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியாக, ஒரு நோய் நிவாரணியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் அறிவுரையாக இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், கது ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துள்ளது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் இருப்பவற்றுக்கு நோய் நிவாரணமும் வந்துள்ளது. வஹுதன், நேர்வழி வந்துள்ளது. வரஹ்மா லில் முஃமினீன், மூமின்களுக்கு கருணை வந்துள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு விஷயம் சொல்றான்னு பாருங்க. குர்ஆனை சொல்லும்போது அல்லாஹ் என்னென்ன சொல்றான்? மவ்இலத் என்றான், அறிவுரை என்றான். ஷிஃபா என்றான், உள்ளத்தில் இருக்கிற கோளாறுகளுக்கு நோய்க்கு மருந்து என்றான். நேர்வழி என்றான். கருணை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த எல்லாமே குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிஃபத்துகள். அப்போ குர்ஆன் எவ்வளவு முக்கியமான ஒன்றுன்னு பாருங்க. அந்த குர்ஆனை நிலைநாட்ட, அந்த குர்ஆனை ஓத எவ்வளவு உள்ளங்கள் கண்ணீர் விட்டு அழுந்திக்குது, எவ்வளவு பேர் தியாகம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க. நமக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனியா இருந்தும் அதை எடுத்து ரசிச்சு ருசிச்சு அந்த குர்ஆன் இனிமையை சுவைக்கிறதுக்கு இயலாத அப்படியே பாலடைஞ்ச உள்ளமா என்னோட உள்ளங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓதுறதுனால அதிக நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா, யார் ஒருவர் குர்ஆன்ல ஒரு ஹர்ஃப் ஓதுவாங்களோ அவருக்கு அதுக்கு நன்மை உண்டு. வல் ஹஸனது பி அஸ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது 10 நன்மைக்கு ஈக்குவலானது. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்ன நீங்க ஓதுறீங்க, அது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன். வலாகின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். அப்ப நீங்க எத்தனை ஹர்ஃப் ஓதிக்கிறீங்க? 3 ஹர்ஃப். 3 ஹர்ஃபுக்கு 3 நன்மை, 3 10 மடங்கு 30 நன்மை. இப்படி நன்மை சேரும்னு பாருங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி திருமிதியில 2910வது செய்தியா பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலுல்லதி யக்ரவுல் குர்ஆன வ ஹுவ ஹாஃபிலுன் லஹு மஅ ஸஃபரத்தில் கிராமத்தில் பரரா, யார் ஒரு குர்ஆனை மரணமிட்ட நிலையில் ஹிஃபுல் செய்த நிலையில் ஓதுவாரோ அவர் கண்ணியம் நிறைந்த வானவர்களை போன்றவர்கள். குர்ஆனை நீங்க ஹிஃபுலோட ஓதினா நீங்க மலக்குக்கு ஒப்பானவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்தை பத்தியா? மலக்காவாசையா? நான் ஒரு ஏஞ்சலா இருந்து சிறகு வந்து பறக்கணும் என்று சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எல்கேஜி யூகேஜியில் ஏஞ்சல் உடுப்பு உடுப்பாட்டுறேன். நான் நீங்க ஏஞ்சல் ஆகுங்க, இந்த வாய்ப்பு ஏஞ்சல் ஆகலாம். எப்ப? ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டிருந்தா இல்ல, சோம்பேறிகளாக குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுங்க. அப்படி ஓதினா மலக்கு கண்ணியம் நிறைந்த வானவர்களுக்கு ஒப்பானவர்கள். வமஸலுல்லதி யக்ரஉ வ ஹுவ யதஆஹது, ஒருத்தர் திக்கித்தனறிக் கொண்டு குர்ஆனை ஓதுகிறார், அவருடைய நிலை வ ஹுவ அலைஹி ஷதீதுன், அது அவருக்கு கஷ்டமாக வேற இருக்கிறது. ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி. அப்போ ஒவ்வொரு அறுப்புக்கும் 2 2 2 2 இன்டு 10 20 30 60. ஏன் அவர் கஷ்டப்படுறாரு? திக்கி திணறி அவருக்கு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஓதுறதுக்கு டைம் போகுது. தன்னு ஓதுவார். அவர் திக்கி திக்கி திணறி கொண்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதுறாரா, அவருக்கு டபுள் மடங்கு என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி குர்ஆனுக்குரிய முக்கியத்துவம் என்றாங்க. இது புகாரில 4937வது செய்தி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வோட பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சாரார் இருந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தார். நீங்க பள்ளிக்கு வாரீங்க, வந்து என்னடா எங்க மெட்டீரியல் வாங்கினீங்கன்னு தடவி கொண்டிருக்காம அடுத்தவங்களோட புடவைய என்ன பண்ணணும்? குர்ஆனை எடுத்து தடவுங்க, குர்ஆனை எடுத்து ஓதுங்க. யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டு வயததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். குர்ஆன்ல இப்படி ஒரு சட்டம் இருக்குது பாருங்களே, அழகான சட்டம் இது. சில பேருக்கு கன்ஃபியூஷன் நிற்கும், அது எப்படி வரும், இப்படித்தான் வரும். அந்த ஆளாளுக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தால்
இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வின் அமைதி இறங்கும். பாத்தீங்களா, குர்ஆன் ஓதினா ஆறுதல் கிடைக்கும் என்றன, அந்த அமைதி இறங்கும். அதே மாதிரி வ அஸியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அல்லாஹ்வுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அப்படியே அவர்கள் முற்றுகையிட்டுக் கொள்வார்கள். மலக்குமார்கள் எங்களோட அப்படியே சுத்தி நின்றுவாங்க. மலக்க பார்க்கணும் கண்ணால பார்க்கிற ஆசை இருக்குதே தவிர கிட்ட எங்களோட அரவணைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆசை எல்லாம் நமக்கு இல்ல. இது யாரு சொன்ன சொல்? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொல். கண்டிப்பாக இது உண்மை, இது சத்தியம். எனவே வானவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்து தருவார்கள். நமக்கு சக்கீனத்து அல்லாஹ் இறக்குவான், நிம்மதி கிடைக்கும். இது செய்யுங்க. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னிடத்திலே நினைவுபடுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 5231வது செய்தியாக பார்க்குறோம். இப்போ குர்ஆனோட நாங்கள் தொடர்பு எப்படி வச்சுக்கொள்ளணும்? ஃபார்மாலிட்டி தொடர்பு இல்லை, சடங்கும் சம்பிரதாயமும் இல்லை. வில்வெட் கவர்ல குர்ஆனை போட்டு உயரமான இடத்தில் வைக்கிறோம் என்ற பேர்ல எட்டாத கைக்கு ஒரு இடத்துல வைக்கிறது அல்ல. குர்ஆன் எப்பவுமே ரீச்சபிள் ஆயிக்கணும், டச்சபிள் ஆயிக்கணும், ரீடபிள் ஆயிக்கணும். வாசிக்கக்கூடியதாக, தொடக்கூடியதாக, அது நெருங்கக்கூடியதாக இருக்கணும். இப்படிப்பட்ட குர்ஆனாக அந்த குர்ஆனை ஆக்கிக்கொள்ளணும். இதில் உங்களுக்கு உங்களோட கடந்த காலங்களில் அதை பற்றியெல்லாம் ஞாபகம் இல்லை. நாங்கள் பி சுசீலாட பாட்டு தான் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த காலத்தில், அதனால் எங்களுக்கு குர்ஆன் சரியாக ஓத வராது, எங்களுக்கு திக்கி இருக்குது. இப்போ கூட பள்ளி இல்லை, சொல்லு போயிட்டுருச்சு, குர்ஆன் ஹருஃபு பேசும்போது எச்சி தான் வெளியே வருது, இப்படியெல்லாம் நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ அஜ்ரான் என்று வந்துருச்சு 2 கூலி என்றெல்லாம் நினைத்து நம் ஜமாத் சார்பாக ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். பெண்களுக்காக, அதுவும் 15 வயசுக்கு மேலே சின்ன பிள்ளையில வச்சு தனி மக்தப் மதரசா நடக்குது. 15 வயசுக்கு மேலே உள்ள குர்ஆன் திலாவத் செய்ய விரும்புகிற பெண்களை அழைத்து ஒரு ஆலிமா மூலமாக இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதல் பயிற்சியை நாங்கள் வைக்க போகிறோம். அதில் குர்ஆன் ஹிஃபுல் பண்ணுறதுக்கும் வழிகாட்டுவோம். அதே போல் அந்த குர்ஆனை நீங்கள் ரீட் பண்ணி ஒரு 3 months கெப்புக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு சரளமாக ரீட் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை வச்சு இன்னும் பல பகுதிகளில் குர்ஆனை ஓத வைக்கிற ஒரு நெட்வொர்க் ஏற்பாடு செய்கிற ஐடியாலாம் இருக்குது. அந்த திட்டத்தை அமுல்படுத்துகிற விதத்தில் சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய பெண்கள் அணி சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து வியாழக்கிழமைகளில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த சிடிஜே தலைமையகத்தில் குர்ஆன் பெரியவர்களுக்கு கற்கை நெறியாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்கள அனுப்பி வச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் சரியாக செஞ்சுடுவோம். அப்போ இதனூடாக அவங்க குர்ஆனை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். வயசாக இருந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும். குர்ஆன் மனப்பாடமாக்குற முறைகள் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இதை நாங்கள் முதல்ல ஃபிசிக்கல் கிளாஸ் தான் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆன்லைனில் செய்கிறதுக்கு யாராவது தொடர்பு ஆகினாங்கன்னா எதிர்காலத்தில், இப்போ இல்லை, ஆன்லைனில் ஏற்பாடு செய்கிறதுக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் திட்டமிடலாம். அது இப்போதைக்கு ஆன்லைனில் இல்லை, ஃபிசிக்கலாக வைக்கிற ஐடியாவில் தான் இருக்குது. அவங்க சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய பெண்கள் அணி பொறுப்பாளர் சகோதரி ருஸ்னா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.